சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டியில் விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சதுர்த்தி விழாவையொட்டி அதிகாலையில் கோயில் நடை திறக்கப்பட்டு மூலவர் கற்பக விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. முற்பகலில் முக்குருணி எனப்படும் ராட்சச கொழுக்கட்டை கற்பக விநாயகருக்கு படையல் இடப்பட்டது. இரவு பஞ்சமூர்த்தி அலங்காரத்துடன் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா நிறைவு பெறும். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவர் கற்பக விநாயகரை தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற மீனாட்சியம்மன் கோயிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு முக்குருணி விநாயகருக்கு கொழுக்கட்டை படைக்கப்பட்டது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் உள்ள 11 அடி உயரம் கொண்ட முக்குருணி விநாயகருக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதனையடுத்து 18 படி பச்சரிசி மாவில் செய்த கொழுக்கட்டையை சிவாச்சாரியார்கள் தொட்டில் கட்டி கொண்டு போய் விநாயகருக்கு படைத்தனர். பின்னர் படைக்கப்பட்ட கொழுக்கட்டையை பக்தர்களுக்கு சிவாச்சாரியார்கள் பிரசாதமாக வழங்கினர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பிரசித்தி பெற்ற கோயிலில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி அதிகாலை 4 மணி முதலே கோயில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கலசாபிஷேகம் செய்யப்பட்டு மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டும் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபாடு செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஏழேலசிங்க விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புதிய ரூபாய் நோட்டுகளால் கோவில் கருவறை அலங்கரிக்கப்பட்டது. விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் புதிய ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்த விநாயகரை தரிசனம் செய்து வழிபட்டனர். கோயில் நிர்வாகம் சார்பாக தொடர்ந்து 17 ஆண்டுகளாக இதுபோல் புதிய ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்படுவதாக தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பால்குட உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பாரதி நகரில் இருக்கும் கற்பக விநாயகருக்கு கடந்த 29ஆம் தேதி காப்பு கட்டி 10 நாள் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 10ஆம் நாளான விநாயகர் சதுர்த்தியில் ஆதி ரத்தினேஸ்வரர் கோயிலில் இருந்து பால்குடம் எடுத்து வந்து கற்பக விநாயகருக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.